சேலம் நிலவாரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகளும் 300 காளையர்களும் களம் காண்கின்றனர். சேலம் நிலவாரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், போட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கங்க சுதன். வணக்கம் அரசி. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நிலவரப்பட்டியில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தற்போது துவங்கி வைத்திருக்கின்றனர். முன்னதாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் அனைவரும் அரசு விதித்துள்ள அந்த உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து வாடிவாசல் வழியே சினங்கொண்டு சீறி பாய்ந்து வரக்கூடிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் அதே சினங்கொண்டு அவற்றை அடக்கி வருகின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை கண்டு ரசிப்பதற்காக சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நிகழ்வுகள் முழுவதுமாக வீடியோ பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்கள் யாரேனும் காயமடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏதுவாக சுகாதாரத்துறையினரும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையர்களின் கையில் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சினங்கொண்டு சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் உடனுக்குடன் பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு சுதன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.